ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு பேர் இடி தான் சொல்லலாம். எதையாவது பண்ணி முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஃபேண்டசி யூசர்ஸ் எல்லாருக்குமே, ஃபேண்டசியில் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இடி தான் இது. இடின்லாம் இல்லை, அது ஒரு மாதிரி தரைமட்டமான ஆக்கப்பட்ட ஒரு ஒரு வார்த்தை தான் அது. எதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபேண்டசி இனிமேல் வந்து நம்மளால ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் லைனுங்கிறது வந்துருச்சு. கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்ம் தான். ஸோ ஒரு சில பர்சன்டேஜஸ் மட்டும்தான் இருக்கு அது திரும்ப ஃபேண்டசி வர வாய்ப்பு அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். இப்போ என்ன சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கு, இதுல இருந்து நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதை சொல்லுவோம். இதே மாதிரி தமிழ்நாடு யூசர்ஸ் ஆல்ரெடியே ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 2021 பிப்ரவரி மந்த் வந்து பிப்ரவரி மந்த் நினைக்கிறேன். லைக் அந்த சமயத்துல வந்து பேன் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் ஃபேண்டசி எல்லாம் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. தென் அப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் அதை உடச்சு இல்ல ப்ளே பண்ணலாம், அதெல்லாம் லீகல் தான், இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில் தான் அப்படிங்கிற மாதிரி அதை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன அந்த 1% இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சில லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னா, நேற்றைய நாள்ல வந்து, அதாவது 20ஆம் தேதி வந்து லோக்சபால ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, நீங்க ஆன்லைன்ல பணத்தை கட்டி எதெல்லாம் பிளே பண்றீங்களோ, என்னென்ன கேம்ஸு, ரம்மி, போக்கர், இப்படி பணம் வைத்து நீங்க விளையாடக்கூடிய எல்லாமே பேன்ங்கிற மாதிரி ஒரே லைன்ல அதை முடிச்சுட்டாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து ஒரு கேள்விக்குறியா இப்போ இருக்கு. என்னன்னா, ஸ்கில் பேஸ்டு ஆன ஒரு சைட்ஸ், ஃபேண்டசி சைட்ஸ்லாம் ஸ்கில் பேஸ்டு. ஸோ பேக் சைட்ல பாட் இருக்குதா, பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்றாங்களானே தெரியாத மாதிரி ரம்மி, போக்குறது மாதிரி அதெல்லாம் இருக்கு. ஸோ இதை தரம் பிரித்து ஒரு ரெகுலேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதுக்கான கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஓவராலா ஒட்டு மொத்தமா பணத்தை வைத்து விளையாடக்கூடிய ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ஒரு எதிர்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இப்போ பாக்குறாங்க. நேத்து லோக்சபால நடந்தது, மக்களவையில நடந்தது. இன்னைக்கு மாநிலங்களவையான ராஜ்யசபாவிலையுமே அதை வந்து பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்துதான் எப்படி நடக்க போகுதுங்கிறத ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன், நீங்க அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன ஆயிடுது, ஃபர்ஸ்ட் லோக்சபாவில் நடக்கும். ஸோ அது வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்குவாங்கிற மாதிரி இருந்தது. அதை இமீடியட்டாவே பாஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட உடனுக்குடனே பண்ண மாதிரியான ஒரு இதாக தான் தெரிஞ்சுது இது. ஏன்னா லோக்சபாவுக்கு அப்புறம் ராஜ்யசபாவுக்கு வர்றதுக்கு ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமாவது ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. பட் இது இன்னைக்கே அவசர அவசரமா உடனே பண்ணி அடுத்த நாள் 2 மணிக்கே அதுக்கான டைம் ஒதுக்கி 2 மணி நேரம் அதுக்கான விவாதங்கள்லாம் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 1/2 ஹவருக்குள்ளவே அதை வந்து பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எதிர்கட்சிகள் எல்லாமே பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தாலுமே அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம டைரக்டா வந்து அவங்க பில்லை வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ராஜ்யசபாலையுமே வந்து பில் பாஸ் ஆயிடுச்சு. தென் அதுக்கு அடுத்தபடியே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் கிட்ட இது போகும். ஸோ பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணணும். ஸோ பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து உடனே ஸ்டாப் ஆயிடுமான்னா கண்டிப்பா அதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் டேக் டைம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு சார்ட்டை வந்து ரெடி பண்ணி ஒரு பில்லை வந்து எல்லாத்துக்குமே அனுப்புவாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்குள்ள, இந்த டைம்குள்ள நீங்க எல்லாமே முடிச்சிடணும், உங்களோட ஆப்ரேஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு 2 மந்த் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த 2 மந்த்ல தான் நீங்க ஆல்ரெடி உங்களோட வேலெட்ல ஒரு டெபாசிட்ல மணி இருந்தாலும், ஒரு வின்னிங்ஸ்ல மணி இருந்தாலும், ஸோ இந்த உங்களோட மணிஸ் எல்லாமே அந்த ஆப்ல இருந்துச்சுன்னா அது எல்லாமே அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இது கம்ப்ளீட்டா அந்த ஆப்ரேஷன் ஸ்டாப் ஆகுறதுக்கு ஒரு 2 மந்த் வரைக்குமே டைம் எடுத்துக்கும். ஸோ இதை தான் எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. லைக் எக்ஸல் 11, விசல் 11, ஸ்போர்ட்ஸி, குபேரா, இப்படி எல்லா ட்ரஸ்ட் ஆப்புமே என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, உங்க மணியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இப்ப ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் இன்னும் லாட் ஆஃப் வழி இருக்கு, அவங்க இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டேக் டைம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நீங்க எப்போதும் போல ப்ளே பண்ற மாதிரி ப்ளே பண்ணலாம். அது கம்ப்ளீட்டா இந்த ஸ்டாப், இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க ஸ்டாப் பண்ணிடணும், அதுக்குள்ள கம்ப்ளீட்டா பேனுங்கிற மாதிரி வர பட்சத்துல அந்த சமயத்துல உங்களோட அமௌண்ட் எல்லாமே விட்ரால் எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது உங்களோட விருப்பம் தாங்க, உங்களோட மணி. உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியுது, தப்புன்னு இன்டிமேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க எடுக்கணும்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். பட் அதர் ஆப்ஸ்ல எல்லா ஆப்ஸ்லுமே இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பாக்குறதுனாலும் பார்க்கலாம். அமௌண்ட்டை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா உங்க வேலெட்ல இருக்கிற மணியை, உங்க டெபாசிட்ல இருக்கிற மணியை 100% அவங்க ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலைன்னா அவங்க மேல பயங்கரமான சட்டங்கள் வந்து பாயும். ஸோ அதனால ஒரி பண்ணிக்கவும் தேவைப்படாது. ஸோ எல்லா ஆப்ஸுமே இந்த மாதிரியான விஷயங்களையும் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன அந்த 1%, 2% ஒரு லூப் ஹோல் மாதிரி இருக்குங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் அவங்க வந்து கோர்ட்டை வந்து நாடுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக கடைசி கட்டமாக ஒரு கோர்ட்டுக்கு வந்து அவங்களால ஸ்ட்ரைக் வாங்குறதுக்கு முடியும்.
ஸோ இப்போ எல்லா ஃபேண்டசி ஆப்ஸுமே என்ன பண்ணுவாங்க, ஒன்று சேர்ந்து எல்லா இந்த எஃப்ஐஎஸ் அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. இப்போ ஃபேண்டசி ஃபெடரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அவங்க தான் வந்து எல்லா ஃபேண்டசி ஆப்பும் அவங்களுக்கு கீழே தான் வந்து இருந்து செயல்படுறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லா ஃபேண்டசி ஆப் சார்பாக ஒரு கேஸை வந்து ஒரு ஃபைல் பண்ணி முன்னிறுத்துவாங்க. எங்கள்கிட்ட எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எங்களுக்கு கொடுக்கல, முன்னாடி வந்து எந்த ஒரு கருத்தும் கேட்கல. இப்போ ஒரு விஷயத்த வந்து உடனே தடை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்தந்த கம்பெனி கிட்ட ஒரு கருத்து கேட்பு மாதிரி வைப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு இதுல இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இதை சரி மாற்று வழிகள் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கருத்து கேட்புன்னு ஒன்று நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து பில்லை வந்து பாஸ் பண்ணணும். தென் லாட் ஆஃப் திங்கிங்ஸ் இருக்குங்க. அந்த எதிர்கட்சிகள் அந்த அவையில இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து கருத்து கேட்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுவுமே பண்ணாம உடனுக்குடனே வந்து அவங்க பாஸ் பண்ணாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசனும் வேலிடான ஒரு ரீசன்ஸ் தான். ஸோ அவங்க சொன்ன ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கள மாதிரி யூத் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து இது தவறான ஒரு இதில் வழிக்கு வந்து கொண்டு போகுது. அவங்க முழுக்க இதுலயே வந்து மூழ்கி இருக்காங்க. நிறைய மணியை வந்து அதுல வந்து இன்வால்வ் பண்றாங்க. இதனால நிறைய பேர் தற்கொலை நடக்குது, நிறைய பினான்சியலா அவங்க வந்து ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சரியான ஒரு வார்த்தைகள் தான். இதுல எனக்கு ஒரு முரண்பாடு என்ன அப்படின்னா, நீங்க ரெகுலேட் பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு ரம்மினா பேக் எண்ட்ல ஒரு யூசர் தான் பிளே பண்ண, ஒரு ஆள் தான் விளையாடுறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. பட் இந்த ஃபேண்டசி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டெட்லைன் ஒன்று இருக்கு. ஸோ ஒரு 7 மணிக்கு மேட்ச்னா 7 மணிக்கு டெட்லைன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளால போய் டீமை மாற்ற முடியாது. ஆப்பனன்ட் முதல் பால்ல இருந்தே ஆப்பனன்ட் வந்து என்ன டீம் போட்டிருக்காங்களோ நம்மளால எடுத்து பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பேர் கான்டெஸ்ட், ஒரு 4 பேர் கான்டெஸ்ட், ஒரு 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட் பிளே பண்றோம்னா நம்ம போட்டிருக்க டீம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். மீதி இருக்க 3 பேர் டீமே நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு மேட்ச் முடியறப்ப அதே டீமா போட்டிருக்காங்களா, ஏதாவது மாத்திருக்காங்களா, ஃப்ராட் பண்ணிருக்காங்களா நம்மளால பார்த்துக்க முடியும். அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. ஸோ அப்போ இது வந்து டெட்லைன் ஒன்று இருக்கிற பட்சத்துல இது எப்படி வந்து பாட்டை வச்சு பண்ண முடியும், இதுல எப்படி அவங்க லாஸ் ஆகுறாங்கன்னா அவங்கள்ட்ட ஸ்கில் இல்லைங்கப்பா லாஸ் ஆகுறாங்கிற மாதிரியான ஒரு தரம் பிரிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட ஒரு முரண்பாடை தவிர, மற்றபடி அவங்க எடுத்திருக்கிற ஸ்டாண்டர்டுக்கு நான் எப்பவுமே இதாக தான் இருப்பேன், சப்போர்ட்டா தான் இருப்பேன். ஏன்னா நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் தான், தரம் பிரித்திருக்கலாம். ஏன்னா நிறைய ரம்மில நிறைய பேர் அடிக்டர் நிறைய பணத்தை விட்டுட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா தமிழ்நாடு பயங்கரமான ஒரு ஸ்டாண்டர்டை எடுத்து முன்ன வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இரவு 12 மணிக்கு மேல காலையில 5 மணி வரைக்கும் எந்த ஒரு ஃபேண்டசி ஆப்ஸுமே உங்களால பிளே பண்ண முடியாது, ரம்மி போக்கர் எதுவுமே பிளே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். அதை ரெகுலேட் பண்ணது வந்து நல்ல ஒரு விஷயம். அதே பண்ணியிருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா நைட் சமயத்துல எல்லா ஆப்ஸுமே பாட்டை வச்சுதான் பண்றாங்க, ரம்மிஸ் எல்லாமே. ஏன்னா நைட் எல்லாமே தூங்குற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா யூசர்ஸ் வந்து பிளே பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த சமயத்துல உங்களுக்கு வின் பண்ணிட்டே இருக்கும்போது நீங்க அதிகமான அமௌண்ட் போட பாட் வந்து அவங்க வந்து அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு ஒரு முரண்பாடா இருந்தது. எடுத்தோடனே ஒட்டுமொத்தமா எல்லா இதுவுமே பேனுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் தான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லோக்சபால முடிஞ்சிருச்சு, அடுத்து ராஜ்யசபால முடிஞ்சிருச்சு, பில் பாஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அடுத்ததான் பிரசிடென்ட் போய் சைன் பண்ணணும். ஒன்று சைன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நடவடிக்கை நம்மளுக்கு டைம்லாம் கொடுப்பாங்க. இந்த டைம்குள்ள நீங்க முடிச்சுட்டு உங்க ஆபரேஷன்ஸ் எல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த் 3 to 4 மந்த் வரைக்கும் அது இழுத்துரும். பட் எனக்கு என்னமோ இது உடனுக்குடனே எல்லாமே பண்றாங்க, அடுத்தடுத்த நாளே பண்றதுனால இது சீக்கிரமா நீங்க எல்லாமே முடிச்சிடணும். ஒரு 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. 1 மந்த்துக்கு வந்து கம்பல்சரி டைம். இந்த 1 மந்த்துக்குள்ள முடிச்சிடுவாங்க. இவங்க போற வேகத்துக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் தான் டைம் கொடுப்பாங்கிற மாதிரி தோணுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டை நாடுவாங்க. ஸோ கோர்ட்டை நாடி இவங்க பக்கம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இது மூலியமா பயனடைந்தவர்கள், இவங்க எல்லாருமே லாஸ் ஆனவங்களை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கும்போது இது மூலியமா பயனடைந்தவர்களை பத்தியான டீட்டெயில்ஸ் எவ்வளவு இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்க. இது எல்லாத்தையுமே தெரியப்படுத்துவாங்க. தென் இது மூலியமா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது நஷ்டமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. லாஸ்ட் இயர்ல ஜிஎஸ்டி மட்டுமே கிட்டத்தட்ட 20,000 கோடி இந்த ஃபேண்டசி ஃபீல்டு மூலியமாவே கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்டுக்கு. 20,000 கோடி, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பீப்புள்ஸ் வந்து இதுல ஒர்க் பண்றாங்க. இந்த ஃபேண்டசி ஃபீல்டுல வந்து 2 லட்சத்துக்கும் அதிகமான ஆட்கள் ஒர்க் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பம் வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட 2 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க சைட்ல இருக்கிறத அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல லாஸ்ட் மந்த் மட்டுமே 34 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு பிளஸ் மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது, மைனஸையும் நம்ம பார்க்கணும். 34 பேர் வந்து இந்த ஆன்லைன் கேம் மூலியமா மட்டுமே இறந்திருக்காங்க. அதிகபட்சமா ரம்மியில வந்து அதிகபட்சமா கிட்டத்தட்ட 85% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரம்மியில மட்டுமே இறந்திருக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாம் வருது. ஸோ நீங்க எத்தனாயிரம் கோடி வேணாலும் இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இந்த ஜிஎஸ்டி மூலியமா கிடைச்சாலுமே 34 பேரோட உயிர் லாஸ்ட் மந்த்ல மட்டுமே போயிருக்குங்கிறப்போ அதையெல்லாம் அவங்க பாக்குறாங்கிறப்போ நான் வரவேற்க தான் செய்யறேன். இருந்தாலும் நீங்க வகைப்படுத்தலாம், ஒரு நெறிமுறைப்படுத்தலாங்கிறத என்னோட கொஸ்டின்.
என்ன எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைமுக்கு மேல விளையாடக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா ஒரு மந்த்துக்கே ஒரு பர்சனால இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணவே முடியும், ஒரு டெபாசிட் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எவ்வளவோ பண்ணலாங்க. ஸோ உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் எல்லாமே நடக்குது. ஒரு அக்கௌண்ட்ல இருந்தா போகுது. ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே நம்ம அக்கௌண்டிங் இருக்கிறப்போ ஒரு வகைப்படுத்தலாம், ஒரு நெறிமுறைப்படுத்தலாம். ஒரு ஒரு பர்சனால ஒரு மந்த்துக்கே அதிகபட்சம் 20,000 30,000 தான் நீங்க வந்து உங்களோட ஆன்லைன் கேமிங்க்கு பயன்படுத்திக்க முடியும். இப்படிங்கிற எதை வேணாலும் ஒரு ரெகுலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி தவறுகள் குறைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ரெகுலேட் பண்ணி திரும்ப வர பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு அதிகமா இருக்கு. நான் விசாரிச்ச வரைக்குமே இந்த மாதிரி ரெகுலேட் பண்ணி திரும்ப வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. வருது வரலங்கிறதுலாம் செகண்டரி. இப்போ பேனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போது எப்படினாலும் இந்த 3 to 4 months வரைக்கும் இது அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களோட மணியை நீங்க விட்ரால் எடுக்கிறது தான் இப்ப நீங்க எடுக்கிறது உங்களோட மணி தான். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களோட மணி தான், நீங்க எடுத்துக்கலாம். பட் எல்லா ஆப்ஸுமே அஷ்யூர் கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்புமே ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஆப். இது வரைக்கும் நீங்க எல்லாம் விட்ரால் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஆப். ஸோ அவங்க சொல்றது எல்லாமே இருக்கிற மாதிரி நீங்க பிளே பண்ணிட்டே இருங்க. அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. இப்போதைக்கு டைம் இல்லை, இப்போதைக்கு டைம் எதுவுமே கொடுக்கல. பில் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய நமக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்க எப்போதும் போல நீங்க பிளே பண்ணிட்டு இருங்க. அது என்னைக்கு ஸ்டாப்னு சொல்றாங்களோ அந்த நாள்ல இருந்து ஒரு 1 month வரைக்கும் டைம் கொடுப்பாங்க எங்களுக்கு. அந்த 1 monthக்குள்ள நாங்க எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டு நாங்க சப்மிட் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த கேப்ல வந்து உங்களுக்கு எல்லா அமௌண்ட்டும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல உங்களோட விருப்பம். நான் எது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஒரு இஷ்யூலையுமே எனக்கு தெரிஞ்ச நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு சொன்ன விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேல உங்களோட விருப்பம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா வரவேற்க தான் செய்யறேன். எனக்குமே இது ஒரு பெரிய ஒரு அடிதான் சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு உங்களுக்கு தெரியும், எனக்கு யூடியூப் மூலியமாலாம் எனக்கு பெருசா ஏர்னிங்ஸ்லாம் இல்லை. நான் ஏர்ன் பண்ணி டெய்லி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு குரூப்ல நான் போயிட்டு இருக்கிறது தான். எனக்கு ப்ராஃபிட்டபுளா போயிட்டு இருக்குன்னா எல்லாத்துக்கும் அதே மாதிரி அமையுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. நிறைய பேருக்கு இதை பத்தி ஃபீல்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியாம நிறைய ஒரு பணத்து மேல உள்ள ஆசையில நம்ம எப்படியாவது சம்பாரிச்சிட மாட்டோமா, எப்படியாவது ஒரு முன்னுக்கு வந்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய இழந்தவங்களும் இருக்காங்க தான். அப்படிங்கிறப்போ இது ஓகே தான். ரெகுலேட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இது கண்டிப்பா நான் வரவேற்பேன். இதை வந்து ஒரு நெறிப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியா இருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கோர்ட்டை நாடுவாங்க. கோர்ட்ல இருந்து ஒரு பாசிட்டிவா திரும்ப ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகங்கிற மாதிரி நான் விசாரிச்ச வரைக்கும் சொல்றாங்க. பார்ப்போம், காத்திருப்போம். ஸோ நீங்க அந்த விட்ராவல் எடுக்கிறதுக்கு எல்லாமே உங்களோட முடிவு தான். ஸோ கடைசியா நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், தென் இன்ஸ்டா லிங்க், இந்த 3மே நான் கொடுத்துருக்கேன். 3லுமே வந்து நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து கீப் இன் டச். நம்ம எதுனாலும் அப்டேட் பண்றோம். அதுல உங்களுக்கு இமீடியட்டா எல்லாத்துக்குமே வீடியோவா போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷங்கிறது லென்த் இல்லையா? அதுல இமீடியட்டா உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே டச்ல இருங்க, கான்டாக்ட்ல இருங்க. ஏதாவது சப்போஸ் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே சரி, இல்லை நடுவில் ஏதாவது ரெகுலேட் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு நான் அதில் அப்டேட் கொடுத்துருவேன். மறக்காம எல்லாமே அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு மியூட்ல கூட போட்டு அப்பப்போ கூட வந்து கூட பார்த்துக்கோங்க. பட் ஃபாலோ அப்ல வந்து இருங்க. தேங்க்யூ.